ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான மேங்கோ புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த புட்டிங் நான் அகர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அகர் எப்படி ரெடி பண்ணணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே 2-3 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால இதில் நான் டீட்டெயில்டாக காட்டலை. இருந்தாலும் எப்படின்னு சொல்லிடுதேன். நான் எப்போவுமே 2 கப்பு பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அகர் பவுடர் போட்டு தான் காய்ச்சுவேன். இன்றைக்கி மேங்கோ பியூரி சேர்க்கறதுனால 1.5 கப்பு பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அகர் பவுடர் போட்டு சீனியும் போட்டு கொஞ்சம் மில்க் பவுடரும் போட்டு காய்ச்சிருக்கேன். இந்த புட்டிங்க்கு நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணதை நான் டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளவுதான். அகர் காய்ச்சினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம்தான் நான் இந்த மேங்கோ பியூரியை சேர்த்துருக்கேன். ஏன்னா சில நேரம் மேங்கோவில் புளிப்பு இருக்கும், நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால தெரிஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் இந்த மேங்கோ பியூரியை ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இனிப்பு பார்த்துக்கிடலாம். நான் அகர் காய்ச்சும் போதும் சீனி போட்டிருக்கேன். மேங்கோவை மிக்சர் ஜாரில் போட்டு அடிக்கும் போதும் அதுலேயும் கொஞ்சம் சீனி போட்டு தான் அடிச்சிருக்கேன். அதனால எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த புட்டிங்க்கு பால் நல்ல திக்காட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். மில்க் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க மில்க் மேட் கூட வாங்கி ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தையும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். மேலே கொஞ்சமாக தூவதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை இனி இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த சில்வர் பிளேட்டில் நம்ம எதுவுமே தடவ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது மாம்பழம் சீசனாட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வாங்கி கண்டிப்பாக இந்த புட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய புட்டிங் ரெசிபி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஒரு 1/2 hour ரூம் டெம்பரேச்சர்லேயே தான் வச்சுருந்தேன். நல்ல சூப்பராக செட் ஆகிட்டு நான் ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்கலை. இனி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்ல சூப்பராக செட் ஆயிரும். நான் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும்னு வெளியில் வச்சுருந்தேன். மேலேயும் கொஞ்சமாக மேங்கோ பீசஸாக போட்டிருக்கேன். உள்ளுக்கும் இருக்குது. அப்போ நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாகிட்டு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.